ஈரோட்டில் கோவில் திருவிழாவில் சுவாமியின் பாதத்தில் வைக்கப்பட்ட எலுமிச்சை பழம் 16,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டுள்ள சம்பவம் பேசுபொருளாக மாறியுள்ளது. மாவட்டம் விளக்கேத்தி அருகே உள்ள புது அண்ணாமலை பாளையத்தில் அமைந்துள்ளது பழந்தின்னி கருப்பண்ண ஈஸ்வரர் ஆலயம். மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் நடைபெறும் இத்திருவிழாவில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்பது வழக்கம். இந்த திருவிழாவில் சிறப்பு அம்சமாக சுவாமியின் பாதத்தில் வைக்கப்பட்ட எலுமிச்சம்பழம், வெள்ளி காசு மற்றும் வெள்ளி மோதிரம் ஏலம் விடப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த பொருட்களை வீட்டில் வைத்தால் செல்வம் மற்றும் மகிழ்ச்சி நிலவும் என்பதால் இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் போட்டி போட்டு ஏலத்தில் இந்த பொருட்களை வாங்குவர். ஏலம் தொடங்கியவுடன் பக்தர்கள் ஏலம் கூறி வந்த நிலையில் அரச்சலூர் பகுதியை சேர்ந்த விஸ்வநாதன் என்பவர் ஒரு எலுமிச்சம் பழத்தை 16,000 ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தார். இந்த ஏலத்தில் எடுக்குவேன்னு ஒரு எலுமிச்சக்கனி எடுக்குவேன்னு நான் ஏலத்தை கூறி எடுத்துருக்குறேங்க. 16,000 ரூபாய்க்கு எடுத்துருக்குறேங்க. இந்த மோதிரம் போயிருக்குதுங்க, வெள்ளிக்காசு போயிருக்குங்க, இல்லை ஏலத்தில் எடுத்துருக்குறாங்க. சாமி பிரசாதம் வீட்டில் வச்சா நல்லா இருக்குது அப்படின்னாங்க. நான் சின்ன வயசுலேருந்து எடுக்கலான்னு முயற்சி பண்ணி பார்த்தா எடுத்துருக்குறேங்க. பல ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு எலுமிச்சை பழத்தை இந்த ஆண்டுதான் ஏலத்தில் எடுத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஏலத்தில் எலுமிச்சை பழம் மட்டுமின்றி வெள்ளி காசு 21,000 ரூபாய்க்கும் வெள்ளி மோதிரம் 52,500 ரூபாய்க்கும் ஏலம் போனது. இந்த ஆண்டு ஏலத்தில் எடுத்த பொருட்களுக்கான பணத்தை அடுத்த ஆண்டு கட்டினால் போதும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பழந்தின்னி கருப்பண்ண ஈஸ்வர சாமி கோயிலில் எப்பவுமே இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி மகா அன்னதானம், மகா சிறப்பு பூஜை நடைபெறும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சாமி பாதத்தில் வச்ச எலுமிச்சம்பழம், சாமி பக்கத்தில் வச்ச அருகில் வச்ச வெள்ளி காசு, சாமி கையில் அணிவிச்ச வெள்ளி மோதிரம் எல்லாமே பக்தர்களுக்கு ஏலத்துக்காக விடுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை திரு விஸ்வநாதன் அவர்கள் 16,000 ரூபாய்க்கும் 21,000 ரூபாய்க்கு வெள்ளி காசை மிஸ்டர் துரைசாமி அவர்கள் எடுத்துருக்கிறாங்க. ரெண்டாவது வெள்ளி மோதிரத்தை பரமசிவம் அவர்கள் 52,500 ரூபாய்க்கு எடுத்திருக்காரு. இது வருட வருடம் மிக சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க.